பற்று வரும் வரவு வரும் பழங்கணக்கை ஆராய்ந்தால் பசிதான் மிஞ்சும். கற்று வரும் கலைகளெல்லாம் கண் விழுந்து கை விழுந்தால் கதை போலாகும். பெற்று வரும் சுகமெல்லாம் பிழையாகும். ஓர் நாளில் பிழையே இல்லா பற்று வரும் போது அவனின் பாதம் வரும் பலகாலம் பல்லக்கேரி என்று சொல்கிறார். மிக அழகாக கவியரசருடைய இன்னொரு பாடல் சொல்லும். காலம் எனும் தேவி அவள் ஆடுகின்ற மேடைதனில் காற்று மழை கோடை மலரும் காலடியில் ஓர் மிதியில் உன் ஆயுளை அறுப்பதென காலம் வரும்போது தெரியும். காலை வரும் மாலை வரும் இரவு வரும் உன் வயது கணக்கினிலே ஒன்று குறையும். கற்பனையில் ஊறி வரும் சிற்றறிவை விட்டுவிடு கடவுள் அவன் பாதை தெரியும் என்று பஜகோவிந்தத்தை பாடுவார். எம்பெருமானிடத்திலே முழுமையாக சரணாகதி அடைவது, அப்படி பிழையே இல்லாத பற்று வரும் போது அவனுடைய பாதம் வரும், அவனுடைய திருவடி நமக்கு துணையாக வரும். பல காலம் பல்லக்கு ஏறி. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இறைவனை முழுமையாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானே நீதான் அடைக்கலம் என்று வந்துவிட்டால் அந்த வாழ்க்கை நமக்கு இனிமையாக அமையும். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனின் கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அருமையான பாடல்கள், அற்புதமான கருத்துக்கள், சமுதாயம் சார்ந்த இறைவனுடைய பக்தியை தெரிவிக்கக்கூடிய பாடல்கள், ஒவ்வொரு பாடலாக சிந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைய பாடல் பற்று வரும் வரவு வரும் பழங்கணக்கை ஆராய்ந்தால் பசிதான் மிஞ்சும். கற்று வரும் கலைகளெல்லாம் கண் விழுந்து கை விழுந்தால் கதை போலாகும். பெற்று வரும் சுகமெல்லாம் பிழையாகும். ஓர் நாளில் பிழையே இல்லா பற்று வரும் போது அவனின் பாதம் வரும் பலகாலம் பல்லக்கேரி என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த உலகம் ஓடி 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 யாருக்காகவும் நிற்கவில்லை. ஆங்கிலத்திலே அழகான ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மனிதர்கள் வருவார்கள் மனிதர்கள் போவார்கள், நான் போய்கொண்டே இருக்கிறேன் என்று கடிகாரம் சொல்லுவான். அதுபோலத்தான் ஒரு ஆறு எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, ஒரு கடிகாரம் எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அப்படி ஓடுகின்றது. மிக அழகாக கவியரசருடைய இன்னொரு பாடல் சொல்லும். காலம் எனும் தேவி அவள் ஆடுகின்ற மேடைதனில் காற்று மழை கோடை மலரும் காலடியில் ஓர் மிதியில் உன் ஆயுளை அறுப்பதென காலம் வரும்போது தெரியும். காலை வரும் மாலை வரும் இரவு வரும் உன் வயது கணக்கினிலே ஒன்று குறையும். கற்பனையில் ஊறி வரும் சிற்றறிவை விட்டுவிடு கடவுள் அவன் பாதை தெரியும் என்று பஜகோவிந்தத்தை பாடுவார். அதே போலத்தான் இங்கே பற்று வரும் வரவு வரும் பழங்கணக்கை ஆராய்ந்தால் பசிதான் மிஞ்சும். காலையிலே ஒரு 4 நண்பர்கள் கூடுகிறார்கள். காலையிலே எல்லோரும் 8:30 மணிக்கு சாப்பிட்டு விட்டு அவர்கள் பேச தொடங்குகிறார்கள். அவர்கள் வீட்டு சோஃபாவிலோ அல்லது அவர்கள் வீட்டினுடைய போர்ட்டிகோவிலே சேரை போட்டுக்கொண்டு பேச தொடங்குகிறார்கள். பேசிக்கொண்டே போகிறார்கள். 9, 10, 11, 12 என்று நேரம் போய்கொண்டே இருக்கிறது. வரவு பேசுகிறார்கள், செலவு பேசுகிறார்கள், சந்தோஷம் பேசுகிறார்கள், மற்ற கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே போகிறார்கள். கடைசியிலே பேசியது என்ன மிச்சம் என்று கேட்டால், மத்தியானம் வந்தது, அவர்களுக்கெல்லாம் பசித்தது, அதுதான் மிச்சமாகி போனது. இது என்ன என்று சொன்னால், நாம் கடந்த காலத்தை பற்றி பேசுவதனாலே எந்த விதமான பலனும் இல்லை என்று நமக்கு சொல்லுகிறார். பற்று வரும் வரவு வரும் பழங்கணக்கை ஆராய்ந்தால் பசிதான் மிஞ்சும். வேற என்ன மிஞ்ச போகிறது? அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? நான் அப்படி, என்னுடைய அப்பா எப்படி, என்னுடைய தாத்தா இப்படி, நாங்கள் இவ்வளவு செய்தோம், அதை பண்ணியிருந்தோம், இதை பண்ணியிருந்தோம், இப்ப என்ன நடக்கிறது? இந்த பிரசன்ட்ல நாம் என்ன செய்கிறோம்? அதுதான் முக்கியமான விஷயம். என்ன மிஞ்சி இருக்கிறது? பசிதான் மிஞ்சும். கற்று வரும் கலைகள் எல்லாம் கண் விழுந்து கை விழுந்தால் கதை போலாகும். எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி, அவர் மாதிரி பாட முடியாது, அவர் மாதிரி ஆட முடியாது, அவர் மாதிரி பேச முடியாது, அவர் மாதிரி நடிக்க முடியாது, அவர் மாதிரி பெரிய ஆள் கிடையாது என்று பல செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் எப்பொழுது? அதெல்லாம் எப்பொழுதோ நடந்தது. இப்பொழுது இருக்கிறாரா? இல்லை. இப்பொழுது என்ன பண்ணுகிறார்? ஓய்வு எடுத்துக்கொண்டார். இப்பொழுது அவர் அந்த துறையில இருந்து ஓய்வில் இருக்கிறார். அவருக்கு வயதாகிவிட்டது, விலகிவிட்டார். எப்படியோ ஒரு செய்திகளை சொன்னால் இது எல்லாம் என்ன ஆகிவிட்டது? அது ஒரு கதை. இப்பொழுது கேட்கிறவர்கள் அதை ஓ அப்படியா என்று கேட்டுவிட்டு நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் இப்பொழுது என்ன? அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி கற்று வரும் கலைகள் எல்லாம் கண் விழுந்து கை விழுந்தால் கதை போலாகும். பெற்று வரும் சுகமெல்லாம் பிழையாகும்.
நாம் எப்பொழுது எந்த வயதிலே எதை ஒரு சுகம் என்று நினைத்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோமோ அதெல்லாம் பின்னால் யோசித்து பார்க்கிறோம். சின்ன வயது, மழை பெய்கிறது, நாம் வேகமாக ஓடிப்போய் குதித்து சந்தோஷமாக ஆனந்தமாக துள்ளி குதிக்கிறோம், விளையாடுகிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம். இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஆனால் கடைசியிலே அந்த வயது ஏறுகிற பொழுது, அந்த வயது கூட ஆகி அடுத்த வயது வருகிற பொழுது திரும்ப அதே போய் நாம் செய்கிறோமா என்று கேட்டால் அதெல்லாம் வேண்டாம் என்று நாம் ஒதுங்கி விடுகிறோம். என்ன ஆகிறது? அதெல்லாம் நமக்கு ஒரு பிழையாக தருகிறது. பிழையா என்று சொன்னால் நேரடியாக பிழை இல்லை, ஆனால் அதற்கான வெட்கம், அதற்கான காலம் கடந்த தன்மை, அதற்கான வயது கூடிய தன்மை நமக்கு அதை மாற்றி விடுகிறது. பெற்று வரும் சுகமெல்லாம் பிழையாகும் ஓர் நாளில். இதெல்லாம் முடிந்து போன விஷயங்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது, இப்பொழுது என்ன இருக்கிறது என்று கேட்டால் பிழையே இல்லா பற்று. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீதான் கதி என்று யார் வந்து நிற்கிறார்களோ. ஒரு நாள் துரியனுடைய அரண்மனைக்கு துர்வாச முனிவர் போனார். துர்வாசர் மாதிரி ஒரு மிக உயர்ந்த தபசீலர் கிடையாது, ஆனால் அதே சமயத்திலே கோபக்காரர். இதை தெரிந்து வைத்துக் கொண்ட துரியோதனன் அவரை ரொம்பவும் சந்தோஷமாக வரவேற்றார். அவருக்கு எல்லா விதமான செய்திகளையும் செய்து அவருக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்கிறான். இதை பார்த்து ஆனந்தப்பட்டு போகிறார் துர்வாசர். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். இந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான் துரியோதனன். அப்பொழுது துரியோதனன் சொல்லுகிறான், நீங்கள் எங்கள் அரண்மனையிலே வந்து எப்படி இங்கே இருந்து உணவு உண்டு சந்தோஷமாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ இதே போல கானகத்திலே எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியோடு இருக்கிறார்கள். நீங்கள் அங்கேயும் சென்று பகல் 12 மணிக்கு மேலே போக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களாலே சாப்பாடு போட முடியும். அதற்கு மேலே போய் நீங்கள் அவர்களையும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஏனென்றால் பஞ்சபாண்டவர்களுக்கு சூரியன் கொடுத்த அருமையான அக்ஷய பாத்திரத்தை 12 மணிக்கு எடுத்து எல்லோருக்கும் தர்ம தானம் பண்ணிவிட்டு அவர்கள் சாப்பிட்டு விட்டு கழுவி வைத்து விடுவார்கள். 12 மணிக்கு மேலே போனால் அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது, இவர்களுக்கு சாபம் கொடுத்து விடுவார் என்று ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவன் சொல்லுகிறான். அப்படியே துர்வாசரும் அதை தெரிந்து கொள்ளாமல் போகிறார். போனால் 12 மணி ஆகிவிட்டது. அக்ஷய பாத்திரத்திலே சாப்பாடு எல்லாம் எடுத்து கொடுத்து ஆகிவிட்டது. அவர்களும் சாப்பிட்டு விட்டு பாத்திரத்தை கழுவி வைத்து விட்டார்கள். துர்வாசர் தன் சீடர்கள் படையோடு போகிறார். அங்கே போனால் அவர்களுக்கு திகைத்து போய் நிற்கிறார்கள். ஆனாலும் கூட வரவேற்கிறார்கள். வாருங்கள் 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 என்று வரவேற்று அவர்களை அமரச் செய்கிறார்கள். நாங்கள் உங்களுடைய இல்லத்திலே இன்றைக்கு உணவு உண்ணலாம் என்று வந்திருக்கிறோம் என்று துர்வாசர் சீடர்களை பார்த்து அப்படித்தானே ஆமாம் என்கிறார்கள். பார்த்தால் நூற்றுக்கணக்கான சீடர்கள் துர்வாசர் என்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு திரௌபதியை பார்த்தால் என்ன செய்வது, கையை பிசைத்து கொண்டு நிற்கிறார்கள். அர்ஜுனன் ஒரு வேலை செய்தான். நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, எல்லோரும் போய் ஆற்றங்கரையிலே குளித்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் குளிக்க போன உடனேயே எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவை தியானிக்கிறார்கள். பகவானே காப்பாற்றுங்கள். இறைவன் அங்கே இருந்து வந்து திரௌபதி எனக்கு பசிக்கிறது என்று கேட்கிறான். பசிக்கிறது என்று சொன்ன உடனேயே அவள் என்ன, நான் எல்லோருமாக இப்படி என்னை படுத்துகிறீர்கள், இப்பொழுதுதான் துர்வாசர் வந்து சீடர்களோடு கேட்டுவிட்டு போகிறார், நான் சாப்பாடு போட்டு பாத்திரத்தை அலம்பி வைத்து விட்டேன், பரவாயில்லை பாத்திரத்தை கொண்டு வா என்று சொன்ன உடனே அதிலே ஒரே ஒரு சாதா பருக்கையும் ஒரு இலையும் இருக்கிறது. அதை எடுத்து முழுமையாக சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்ட உடனே அங்கே துர்வாசருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் வயிறு நிரம்பி போய்விட்டது. பீமா கதையோடு போய் அவர்களை கூட்டி வா என்று சொன்ன உடனே பீமன் கதையோடு போகிறான். அவர்கள் எல்லோரும் பசித்து இருந்த நேரத்திலே சாப்பாடு உண்ட அந்த திருப்தி வந்துவிட்டு அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்துக் கொள்கிறார்கள். துர்வாசருக்கும் ஏப்பமாக வந்துகிறது. இந்த துரியோதனன் சொன்னான் என்று நாம் இங்கே வந்து மாட்டிக்கொண்டோமே, இப்பொழுது பீமன் வேறு கதையோடு வருகிறான், என்ன செய்வது என்று சொல்லி ஆற்றின் மறுகரையிலே ஏறி எல்லோரும் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். பீமன் திரும்பி வந்து செய்தியை சொல்லுகிறான். உடனே அங்கே பகவான் சிரித்து கொண்டே சொன்னார், அவர்களுக்கு பசியை நிரம்பி விட்டது, அவர்கள் பசி மாறிவிட்டது, வயிறு நிரம்பி விட்டது என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். இதுதான் பிழையே இல்லாத பற்று. எம்பெருமானிடத்திலே முழுமையாக சரணாகதி அடைவது. அப்படி பிழையே இல்லாத பற்று வரும் போது அவனுடைய பாதம் வரும், அவனுடைய திருவடி நமக்கு துணையாக வரும், பல காலம் பல்லக்கு ஏறி. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இறைவனை முழுமையாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானே நீதான் அடைக்கலம் என்று வந்துவிட்டால் அந்த வாழ்க்கை நமக்கு இனிமையாக அமையும். பற்று வரும், வரவு வரும், பழங்கணக்கை ஆராய்ந்தால் பசிதான் மிஞ்சும், கற்று வரும் கலைகளெல்லாம் கண் விழுந்து கை விழுந்தால் கதை போலாகும், பெற்று வரும் சுகமெல்லாம் பிழையாகும், ஓர் நாளில் பிழையே இல்லா பற்று வரும் போது அவனின் பாதம் வரும் பலகாலம் பல்லக்கு ஏறி என்று பாடி பரவுவார். நாமும் பிழையே இல்லாத பற்று வைப்போம். இறைவன் திருவருளை எந்நாளும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.